பீஸா செய்ய நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட்டும் சுகரையும் நல்லா தண்ணியில் வார்ம் வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் வைக்கிறோம். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதில் மைதா சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மாவு பிசைஞ்சு மேலே காயமாக இருக்க எண்ணெய் ஊற்றி மூடி 2 மணி நேரம் ரெஸ்ட் வச்சுருங்க. ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் அந்த மாவு நல்லா டபுள் சைஸ் உப்பி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலே டாப்பிங்ஸ்க்கு குடமிளகாய், பேபிகார்ன், பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சால்ட் ஃப்ளேவருக்காக நான் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி கேப்சிகமையும் பேபிகார்ன் வச்சுருக்கேன். பன்னீர் மேரினேஷனுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள், தயிர் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. ஸோ டாப்பிங் சூப்பராக இருக்கும். பேக்கிங் பேனில் ஆயில் சேர்த்து இதை நல்லா மடித்து விட்டுட்டு வட்டை வடிவில் பரப்பிக்கோங்க. எட்ஜஸ் பீஸாவோட இது மாதிரி லைட்டாக லிஃப்ட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோக்ஸ் வச்சு அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா மாவுலேயும் பிடிச்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. பீஸா சாஸ் இல்லாதவங்க நார்மல் ஹாட் அண்ட் ஸ்பைசி கெச்சப் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மொசரேலா சீஸ் ஈவனாக திரும்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டாப்பிங் சீஸ் பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸும் பன்னீர்ஸும் ஆட் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 15 மினிட்ஸ். பீஸா ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக பீஸா ஆப்ஷன் லெவலில் வைக்கலாம். இல்லைன்னா 200 டிகிரி கன்வென்ஷன் மோடில் 15 மினிட்ஸ் வச்சு எடுங்க. பீஸா இஸ் ரெடி.